கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெருமுளை கிராமத்தில் அமைந்துள்ள முத்தையா சுவாமி பச்சையம்மன் கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய யாகசாலை பூஜைகள் 6 கால யாக பூஜைகளுடன் நிறைவடைந்தன. புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க கோயிலின் ராஜகோபுரம், முத்தையா சுவாமி, பச்சையம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் விமான கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை ஏடிசி ஜெயராம், பரம்பரை அரங்காவலர்கள் கலைச்செல்வம், செல்வம், வாழப்பாடி கலைமணி ராமமூர்த்தி, பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் தலைவர் கோதண்டராமன், புத்தேரி செல்வ விநாயகர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் தலைவர் தமிழ்மணி, புத்தேரி வரதராஜ பெருமாள் கோவில் ஆலோசகர் ராதாகிருஷ்ணன், சோழன்குமார், வாண்டையார், உபயதாரர்கள், குலதெய்வ பக்தர்கள், கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.